அனைவருக்கும் வணக்கம். உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையா பாருங்க. அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கண்புரை, கர்ப்பப்பை அகற்றுதல் சிகிச்சை நீக்கத்தால் அதிருப்தி. தமிழக அரசு சார்பில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. கடந்த திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு ரூபாய் 10 லட்சம் அளவுக்கு சிகிச்சை பெறும் வகையில் காப்பீடு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்த காப்பீடு திட்டம் ஜூன் 30ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் அரசு ஊழியர்களுக்கென விரிவுபடுத்தப்பட்ட புதிய காப்பீடு திட்டத்தை புதிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 முதல் 2031 ஜூன் 30 வரை அமலில் இருக்கும். இந்த திட்டத்தில் ஓர் அரசு ஊழியருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 4500 தவணைத் தொகையை அவர்களது சம்பளத்தில் இருந்து மாதந்தோறும் ரூபாய் 390 பிடித்தம் செய்து கூடுதல் தொகையை அரசு செலுத்துகிறது. ஓய்வூதியருக்கு ஆண்டுக்கு ரூபாய் 7728 தவணைத் தொகையை ஓய்வூதியத்திலிருந்து மாதந்தோறும் ரூபாய் 644 பிடித்தம் செய்யப்பட உள்ளது. இதில் சிகிச்சைக்கான தொகை ரூபாய் 12 லட்சமாக உயர்த்தப்பட்டு உள்ளது. இது குறித்து தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி விருதுநகர் மாவட்ட செயலாளர் செல்வகணேசன் கூறியதாவது: தமிழகத்தில் 12 லட்சம் அரசு ஊழியர்கள், 11 லட்சம் ஓய்வூதியதாரர்களிடமிருந்து காப்பீடு திட்ட மாத தவணைக்கு ரூபாய் 128 கோடி அளவு ஒவ்வொரு மாதமும் பிடித்தம் செய்யப்படுகிறது. புதிய காப்பீடு திட்டம் குறித்து ஜூன் 24ஆம் தேதி நிதித்துறை வெளியிட்ட அரசாணையில் அரசு ஊழியர்களிடமிருந்து காப்பீடு திட்டத்துக்காக பிடித்தம் செய்யப்படும் பிரீமியம் தொகை ரூபாய் 300லிருந்து 390 ரூபாயாக உயர்த்தப்பட்டு உள்ளது. சிகிச்சை தொகை ரூபாய் 10 லட்சத்திலிருந்து ரூபாய் 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினாலும் எந்தெந்த சிகிச்சைக்கு எவ்வளவு தொகை என்ற விவரம் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. மேலும் கண்புரை, கர்ப்பப்பை அகற்றுதல் அறுவை சிகிச்சைகள் காப்பீடு திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து இந்த திட்டத்தில் இல்லாத மருத்துவமனைகளில் சிகிச்சை மேற்கொண்டால் திரும்ப வழங்கும் தொகை 70%லிருந்து 60%மாக குறைக்கப்பட்டுள்ளது. அரசாணைகள் கடந்த காலங்களில் இருந்த கட்டணமில்லா சிகிச்சை, 3 மாதங்களுக்கு ஒரு முறை காப்பீடு நிறுவனம் சார்பில் நடத்தப்படும் குறைதீர் கூட்டம் என்ற பதம் இடம்பெறவில்லை. இதனால் அரசு ஊழியர்கள் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. கேரளாவில் உள்ளது போல் அரசு காப்பீடு திட்டத்தை கையில் எடுத்து அனைத்து மருத்துவமனைகளும் அரசு ஊழியர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் முடிவை அறிவிக்க வேண்டும் என்றார். மேலும் இது குறித்த அப்டேட்டுகள் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இது போல தொடர்ந்து உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க.